சார் கம்பெனி நேம் வந்து தேர்ட் டைமென்ஷன் சார். இந்த தேர்ட் டைமென்ஷன் சொல்லும் போதே இந்த வார்த்தையிலேயே மிகப்பெரிய ஒரு இன்கம் இது வரைக்கும் எந்த கம்பெனி இல்லாத ஒரு விஷயத்தை அந்த கம்பெனி பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த தேர்ட் டைமென்ஷனு. அதுதான் நேமாக வச்சுருக்காங்க கம்பெனிக்கு. ரைட்டுங்களா? இது வந்து 100% டீசென்ட்ரலைஸ்டு பிளானு. எதுவும் வித்ட்ரால்ன்ற ஆப்ஷனே இங்கே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வர இன்கம் எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக வேலெட்டுக்கே வந்து வந்துடும். ரைட்டுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் இன்கம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமீடியட் போனஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டூப்ளிகேஷன் ஒரு இன்கம். மூணாவது இன்கம் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைமென்ஷனு. நாலாவது இன்கம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டூப்ளிகேஷன். இது என்னன்னு ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல். இந்த 4 வகையான இன்கமுக்கும் இந்த $20 25% டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க கம்பெனி தெளிவாக. இது நமக்கு வந்து எப்படி பண்ணுறாங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து இமிடியட் போனஸ். இந்த இமிடியட் போனஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன டைரக்ட் கொடுக்குறீங்களோ, ஒரு டைரக்ட் கொடுத்தீங்கன்னா $5 உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் எத்தனை டைரக்ட் வேணாலும் அன்லிமிட்டடாக கொடுக்கலாம். பட் 2 டைரக்ட் தான் உங்களுக்கு டைரக்டில் பிளேஸ்மெண்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இமிடியட் போனஸ். ரெண்டாவது வந்து யூனிவர்சல் டூப்ளிகேஷன் போனஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த யூனிவர்சல் டூப்ளிகேஷன் போனஸ் என்னன்றதுன்னா இது வரைக்கும் வந்த கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு கிரைட்டீரியா கொடுப்பாங்க. இத்தனை டைரக்ட் கொடுக்கணும், அத்தனை டைரக்ட் கொடுக்கணும், இல்லை இவ்வளோ எலிஜிபிளாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு இத்தனை லெவல் கம்ப்ளீட் பண்ணிடணும், அப்போ தான் நீங்கள் வந்து யூனிவர்சல் குளோபல் போக முடியும்னு சொல்லுவாங்க. பட் இங்கே அந்த மாதிரி எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. நீங்கள் $20 ஐடி ஆக்டிவேஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து குளோபல் லெவலில் பிளேஸ்மெண்ட் ஆகிடும். சரிங்களா? இந்த யூனிவர்சல் குளோபல் போனஸ்ன்றது என்னன்னா, டூப்ளிகேஷன் போனஸ் என்னன்னா, நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆனப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குளோபல் லெவலில் உங்களுக்கு ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகுது ஏ அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, இந்த ஏவுலேருந்து $5 உங்களுக்கு வரும். இந்த $5 உங்களுக்கு $2.5 உங்களுக்கும் மீதி $2.5 உங்கள் அப்ளைனுக்கும் போயிடும். ரெண்டாவது ஒரு ஐடி பி அப்படின்னு ஒரு ஐடி வந்ததுன்னா இம்மிடியட்டாக அந்த $5 என்ன பண்ணும், உங்களுக்கு உங்கள் நேமில் ரீபர்த் ஆகிடும். அப்போ குளோபல் லெவலில் 2 ஐடி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆனாலே உங்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடி வந்துடும். சரிங்களா? இந்த ரீபர்த் ஐடியில் உட்காந்துனா அந்த $5 எடுத்தும் உங்களுக்கு ஒரு அப்ளைனருக்கு உங்களுக்கு 2.5 உங்கள் அப்ளைனருக்கு 2.5 பிரிஞ்சிடும். இது மாதிரி ஒரு 2 ஐடிக்கும் ஒரு ரீபர்த் ஐடி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த கம்பெனி ஆட்டோஃபில்ல மற்ற கம்பெனியோட இந்த கம்பெனி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. எவ்ரி 2 ஐடிக்கு ஒரு ஐடி ரீபர்த். அந்த ரீபர்த் ஐடிக்கு 2 ஐடி ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ்மெண்ட் ஆனாலும் மறுபடியும் ஒரு ரீபர்த். இது எல்லாமே உங்கள் நம்பரு ஒரே வேலெட்டு தான். இந்த ரீபர்த் ஐடிக்கு இன்கம் வந்தாலும் ஒரே வேலெட்டு தான் கிரெடிட் ஆகும். சரிங்களா? இப்போ எப்படி ரீபர்த் ஐடி உங்களுக்கு கவுண்ட் வரும்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் இப்போ ஒரு ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 245 483 என்னோட ஐடி நம்பர். எனக்கு ரீபர்த் வருதுன்னா 245 483 ஐஃபன் போட்டு 1ன்னு வருது. ரெண்டாவது ரீபர்த்னா 2ன்னு வருது. இந்த மாதிரி 5 ரீபர்த் வரைக்கும் ஆனது இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா இங்கே எல்லார் ஐடி எல்லாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டீசென்ட்ரலைஸ்ன்றதுனால. இதுதான் யூனிவர்சல் டூப்ளிகேஷன் போனஸ்ன்றது ரீபர்த் ஐடி மூலியமா டூப்ளிகேட் ஆகுது. இது ரெண்டாவது இன்கம். மூணாவது இன்கம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டூப்ளிகேஷன் போனஸ்க்கு அப்புறம் தேர்ட் டைமென்ஷன் போனஸ். இந்த தேர்ட் டைமென்ஷன் போனஸ் தான் வெரி ஹைலைட் திஸ் கம்பெனி. என்ன அப்படின்னா, நீங்கள் 2 டைரக்ட் கொடுத்துருவீங்க. மூணாவது டைரக்ட்லேருந்து அன்லிமிட்டட் டைரக்ட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைரக்ட் கொடுக்கலாம். அது பிளேஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக 2 மேட்ரிக்ஸில் எங்கெங்கே பிளேஸ்மெண்ட் இருக்கோ அங்கே போய் பிளேஸ்மெண்ட் ஆகிக்கும். அது ஒன்றும் ஆஸ் யூஷுவல் நடக்கும். பிளேஸ்மெண்ட் ஆனால டைரக்ட் ரெஃபரலுக்கு டைரக்ட் ரெஃபரல் வந்துடும். உங்களுக்கு லெவல் இன்கமுக்கு லெவல் வந்துடும். ஐ மீன் பிளேஸ்மெண்ட் கமிஷன் வந்துடும். சரிங்களா? இந்த தேர்ட் டைமென்ஷன்றது மூணாவது ஐடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மூணாவது ஐடியிலேருந்து நீங்கள் எத்தனை ஐடி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ஐடியும் சப்போஸ் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபின்னு ரெஃபர் பண்ணிட்டு சீன் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறேன். இந்த சீன்ற நபர் 2 பேர் ரெஃபர் பண்ணுறாருன்னா 2 பேர்கிட்ட $5 $10 எனக்கு வந்துடும். இதுதான் தேர்ட் டைமென்ஷன் போனஸ். சப்போஸ் அந்த சி ரெஃபர் பண்ண ஏபி 2 பேர் 4 பேர் பண்ணுறாங்கன்னா எனக்கு மறுபடியும் $20 வரும். ஒரு என்ட்ரி வந்தாலும்
$5 கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நான் 100 டைரக்ட் போட்டிருக்கிறேன், அந்த 100 டைரக்ட் மூலிமா 2 பேர் 200 பேர் வந்தாங்கன்னா அந்த 200 பேர்கிட்ட இருந்தும் $5 எனக்கு தான் வரும். சப்போஸ் அந்த 200 பேரும் 2 பேர் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ வரும்? 400 வரும். அந்த 400 பேர் $5 எனக்கு தான் கொடுப்பாங்க. இதுதான் தேர்ட் டைமென்ஷன் போனஸ்ன்றது. எக்ஸலண்டான இன்கம் இது. இந்த 3வது நபர் உங்க கீழே 1000 என்ட்ரி கொடுத்தாரோ அந்த 1000 என்ட்ரி இருந்து உங்களுக்கு $5 வந்துடும். இதுதான் தேர்ட் டைமென்ஷன் போனஸ். வெரி வெரி ஹைலைட்டான விஷயம், எந்த கம்பெனியும் இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது 4வது இன்கம், ஸ்கில் டூப்ளிகேஷன் இன்கம். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், நான் எந்த ஒர்க்குமே நான் பண்ணல, என்னுடைய அப்ளைனர் சூப்பர் அப்ளைனர் எல்லாரும் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா 2, 4, 8, 16, 32, 64 சொல்லிட்டு 10 லெவல்ல டீம் ஆட்டோமேட்டிக்கா தான் ஃபில் ஆயிட்டு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 பேர் உங்க டைரக்ட்ல வந்தாங்கன்னா இமிடியட்டா ஒரு ஆள்கிட்ட இருந்து உங்களுக்கு $4 $8 வந்துடும். இதுல நீங்க இந்த மாதிரி 2வது லெவல் பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கும். 4 பேர் வந்தாங்கன்னா 4 4 16 தான், $16 வரும். இந்த மாதிரி 10 லெவல் என்னென்ன இன்கம் வரும்ன்றது நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஒரு கிளப்பும் பார்த்தீங்கன்னா $8 வருதுன்னா அதுல நீங்க $4 அப்கிரேட் பண்ணணும். சப்போஸ் $16 உங்களுக்கு வருதுன்னா அதுல $8 அப்கிரேட் பண்ணீங்கன்னா $4 நீங்க எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கீங்களா, பிளேஸ்மெண்ட் அப்ளைனர். மீதி இருக்கிற $4 உங்களை டைரக்ட் யார் ரெஃபர் பண்ணாரு அவருக்கு. இது மாதிரி 10 லெவலுக்கு அப்கிரேட் இருக்குது. இந்த 10 லெவல் ஒரு நபர் ஜாயின் பண்ணிட்டு எதுவுமே பண்ணல, அப்ளைன் பண்றது மூலியமா அவருக்கு 2, 4, 8, 16, 32 சொல்லிட்டு 10 லெவல் உங்களுக்கு டீம் ஃபில் ஆகுதுன்னா நீங்க 10 லெவலுக்கும் உங்களுக்கு வர இன்கம் 50% நீங்க அப்கிரேட் பண்ணாலே உங்களுக்கு ப்ராஃபிட்டா நிக்கிறது பாத்தீங்கன்னா $6,94,968. கிட்டத்தட்ட 6 கோடி ரூபா உங்களுக்கு வந்து இதுல இன்கமா கிடைக்கும். இது நீங்க வேலை செய்யறதுனால உங்க அப்ளைன் வேலை செய்யறது மூலமா கிடைக்கக்கூடிய இன்கம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டூப்ளிகேஷன் இன்கம். சரிங்களா? அடுத்ததா ஒரு இன்கம் வச்சிருக்காங்க, ராயல்டி. இந்த ராயல்டி இன்கம் நீ 8வது கிளப் 9வது கிளப் அப்கிரேட் பண்ணும்போது தான் கிடைக்கும். அதுல ஒரு ஐடி வரும்போதும் $1 ராயல்டிக்காக கம்பெனி எடுக்கிறாங்க. அந்த $1 இருந்து பாத்தீங்கன்னா 10% 8வது கிளப் அப்கிரேட் பண்ணவங்களுக்கும் 9வது கிளப் அப்கிரேட் பண்ணவங்களுக்கு 5%, 10வது கிளப் அப்கிரேட் பண்றவங்களுக்கு 5% சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்குறாங்க சார். இதுதான் 4 வகையான இன்கமோட டீடைல்ஸ்.